தற்போது சூடுபிடித்துள்ள விடயம் இந்த 22ஆம் திருத்தச் சட்டம். இந்த 22ஆம் திருத்தச் சட்டத்துக்கு காரணகர்த்தாவே இந்த 21ஆம் திருத்தச் சட்டம். இந்த 21வது சட்டத்தில் 5 வருடங்கள் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே அவர்கள் ஆறாவது வருடத்துக்கு பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர். தெளிவில்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு 5 வருடமா அல்லது 6 வருடமா. ஆனால் 5 வருடங்கள் தான் இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதிகள் அவர்கள் தங்களுடைய நாட்களை 5 வருடங்களாகத்தான் வைத்திருந்தார்கள். தற்போதைய ஜனாதிபதி இந்த 22வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு வருடத்தை அதாவது இன்னமும் நீடிப்பதற்காக முயற்சி எடுக்கின்றார் போலத்தான் தெரிகின்றது. இந்த 22வது திருத்தச் சட்டம் நிறைவேறுமானால் நிச்சயமாக எல்லா விடயங்களுமே ஒரு வருடத்தால் நீடிக்கப்படத்தான் போகின்றது. எனவே இந்த தற்போது இது அவசியமா என்று யாரும் கேட்கலாம். 22வது திருத்தச் சட்டம் தேவையா, 6 வருடங்கள் கொடுக்கப்பட வேண்டுமா என்றார். அதை நாங்கள் சரியாக ஆராய்வோமானால் 5 வருடங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி புது தேர்தலை நடத்தி பதவியை உறுதிப்படுத்துவதுதான் அவருக்கு கௌரவமாக இருக்கும். ஆனால் இந்த சட்டமூலத்தின் மூலம் ஒரு வருடத்தை நீடிப்பது பல கேள்விகளை உருவாக்கும், பல சர்ச்சைகளை உருவாக்கும், பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை கொண்டு வரும். இவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று உடனடியாக நடக்கும் என்றால் அதற்குரிய செலவுகள் உண்டு, அது உண்மை. ஆனால் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை செய்ய போகின்றார்கள். எனவே பெரும்பான்மையினத்தில் உள்ளவர்கள்தான் இந்த 22வது திருத்தச் சட்டத்தின் சாதக பாதகங்களை சரியாக கணித்து கொடுக்கலாமா இல்லையா என்று. எங்களுக்கு எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஒன்றுதான், யார் வந்தாலும் அதுவும் செய்ய போவதில்லை. எனவே அதன் நிமித்தம் நாங்கள் இதில் பெரிதாக நாங்கள் இதில் தலையிட்டு அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் சொல்வதற்கு ஒரு முறையான காரணங்களும் இல்லை. எனவே இதைத்தான் நான் கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கேள்வி பலதரப்பட்ட இடங்களில் கேட்கின்றபடியால் நான் என்னுடைய இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். பொது வேட்பாளர் என்பது உண்மையில் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒன்று. அதாவது பொது வேட்பாளர் என்று சொல்வதே பொது ஆயுதம் என்றும் சொல்லலாம். ஏனெனில் தொடக்கமே எங்களுடைய ஒப்பந்தங்கள் மூலம் முதலில் கையெழுத்து போட்டார்கள், கைச்சாத்திட்டார்கள். அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அது காலாவதியாகினமாய்த்தான் படுகின்றது. அதை பற்றி கதைப்பாரும் இல்லை, நோக்குவாரும் இல்லை. ஏன் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கூட செய்யப்பட்டது, இந்திய இலங்கை 13வது திருத்தச் சட்டம். அதை கூட அவர்கள் இதுவரை காலமும் எத்தனையாவதா 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, அதை இந்த இலங்கை அரசாங்கம் செய்ய போவதாக இல்லை. மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கங்களும் சரி, பெரும்பான்மை இனத்தவர்களும் சரி, தமிழனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்றதில் பலம் திடகாத்திரமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த வெளி உலகத்துக்கு சர்வதேசத்துக்கும் சரி பெரும்பான்மையினருக்கும் சரி தமிழர்கள் ஒற்றுமையாக நிற்கின்றார்கள், ஒரு நோக்கத்தை கொண்டு நிற்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் தான் இது. எனவே இதில் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் மூலம் நாங்கள் கூடுதலான வாக்குகளை பெறுவது, நாங்கள் ஜனாதிபதியாக முடியாது, ஆனால் கூடுதலான வாக்குகளை பெறுவதன் மூலம் நாங்கள் சர்வதேசத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அவர்கள் எங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். தமிழர்கள் ஒன்றாக நிற்கின்றார்கள், அவர்களுடைய ஆதரவின்றி நாங்கள் அரசாங்கம் அமைப்பது மிக கடினம் என்ற மாதிரியான சிந்தனையை தோற்றுவிக்க வேண்டும். எனவே அதுதான் நான் ஒரு வசனத்தை பாவித்தேன், அது ஒரு ஆயுதம் என்று சொல்லி. அவர்கள் தமிழரசு கட்சி 3 வருடமும், அதாவது முக்கியமாக வேட்பாளர்களாக இருக்கும் 3 வருடமும் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த தீர்வு சம்பந்தமானவற்றின் எந்த நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை ஆராய்ந்த பின்னர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அங்கே கொண்டு வரப்படும் மத்திய குழுவுக்கு, அது மத்திய குழுவில் இப்படித்தான் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 3 வேட்பாளர்களும் தாங்களே சிந்தித்து உண்மையாகவே தமிழர்களுக்கு நான் இதை செய்யத்தான் போகின்றேன் என்று அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுப்பார்களாயிருந்தால் சிந்திக்கலாம் என்ன செய்யலாம் என்று. ஆனால் அவர்களுடைய கடந்த கால வரலாறுகள்
எல்லாம் அவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று, எங்களுக்கு எதுவும் நடந்ததில்லை. எனவே இதையும் மனத்தில் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் அவர்கள் கேட்பது, அவர்கள் தற்போது நாங்கள் ஆயுத பலம் என்று இருக்கின்றோம், ஆயுத பலம் இருக்கும்போது அவர்களுடைய நிலப்பாடு வேறை. தற்போது இப்போ நாங்கள் நிராயுத பாணிகள், எங்களை அவர்கள் ஒரு கிள்ளுக்கீரைகளாக நினைத்து கொண்டு நடத்துகின்றார்கள்.